ராசிக்காரங்க அவங்களுக்கு இந்த குரு பயிற்சியானது எப்படி இருக்கு? அவங்க வாழ்க்கையில ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன சார்? அதாவது காலச்சக்கரத்துக்கு 7ஆம் இடத்த அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனுடைய ராசி பெற்ற நம்மளுடைய துலாம் ராசி என்பவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, நீதி அரசராக பயணிக்கக்கூடியவர்கள். எந்த இடத்திலும் தவறுகள் நடந்தால் அதை சுட்டி காட்டுவாங்க. அவங்களுக்கு வந்து இந்த ஒளிமறைவாக சுட்டி காட்டக்கூடிய மாமன், மச்சான், கூட பிறந்தவன், இல்லை நண்பன் அப்படிலாம் பார்க்க மாட்டேன். தப்புன்னா தப்பு தான். என்னைய பொறுத்தவரை நான் உன்னை எடை போடுறேன், நீ செய்கிற தப்பு, இதை திருத்திக்கோன்னு சொல்லக்கூடிய துலாம் ராசி அன்பர்கள் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 70% அன்பர்கள் உண்மையாகவே இருப்பாங்க. சில துலாம் ராசி சில விஷயங்களுக்கு விலை போகலாம் அல்லது விட்டு கொடுக்கலாம். ஆனால் 70% துலாம் ராசிக்காரங்க தன்னுடைய ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டை தான் யூஸ் பண்ணுவாங்க. அதனால தான் ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க. துலாம் ராசிக்காரங்க ரொம்ப வருஷமும் ஒரே இடத்துல இருக்காங்கன்னா அது அதிசயம். ஏன்னா அவங்களால ஒரு தவறுகளை சுட்டி காட்டாமல் இருக்க முடியாது. இவங்க சிங்கிளாக இன்னும் சிங்கம் மாதிரி போராடுவாங்க. அங்கே கூட்டமாக இருந்து என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க மொச்சு அமுக்கி விட்டுருவாங்க. ஸோ இவன் எப்போ பார்த்தாலும் தப்பு கண்டு முடிக்காமப்பா, இந்த பொண்ணு எப்போ பார்த்தாலும் குறை கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்குப்பா அப்படின்னு சொல்லி இவங்க மேலே ஒரு அழுத்தத்தை கொடுத்து மொத்தமாக வந்து இவங்களை வேலையை ஒடுத்தி விட்டுருவாங்க. ஸோ இப்படி தான் பல நம்முடைய துலாம் ராசி என்பர்கள் கடந்த காலங்களில் வேலையை இழந்தாங்க. அதாவது துலாம் ராசிக்கு 6ஆம் வீட்டில் தான் சனி அமர்ந்திருக்கா, சனி பகவான் அமர்ந்திருக்கா. ஸோ 6ஆம் வீட்டில் போன எழுந்து வேலையில் பிரச்சனை இல்லைன்னு சொல்லக்கூடிய துலாம் ராசி ரொம்ப ரொம்ப கம்மி. நிறைய பிரச்சனையை சந்திக்கிறாங்க. ஸோ நிறைய போராட்டத்தை சந்திக்காங்க. ஸோ இந்த நிலையில் எப்போ மாறும் அப்படிங்கிற ஒரு சிந்தனையில் இருக்காங்க. ஸோ இதில் வந்து நம்ம வேற 10ஆம் இடத்துக்கு குரு வந்தால் பதவி பறி போயிருக்காங்களே அப்படின்னு சொல்லி ஒரு டயலாக் வந்து இருக்குது. டயலாக் கிடையாது, அது பாரம்பரியமாகவே ஜோதிடத்தில் உள்ள விதி தான், நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் இங்கே என்னென்னா அந்த விதியை நம்ம மதியாக வெல்லுவோம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ எப்படின்னா 10ஆம் இடத்துல குரு வந்து என்ன பண்ண போகிறாருன்னா இவங்களுக்கு பதவிக்கான விஷயத்தில் ஒரு முழுமையான சிந்தனையை கொடுப்பார். இதை கரெக்டாக பண்ணு, நீ வெற்றி பெற்று அப்படிங்கிற ஒரு அங்கீகாரத்தை கொடுப்பார். அதே போல் பதவியை கொடுப்பார். வேலையில் உள்ள பதட்டத்தை குறைப்பார். ஏன்னா இவங்களுடைய 6ஆம் வீட்டை குரு பகவான் என்ன பண்ணுறாரு, டைரெக்டாக தன்னுடைய 9ஆம் பார்வை மூலமாக சனி பகவானை பார்க்கார். அப்போ குரு பகவான் நம்மளுடைய துலாம் ராசிக்கு 6ஆம் வீட்டை தன்னுடைய 9ஆம் பார்வை மூலமாக பார்க்கறதுனால உறுதியாக பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் உள்ள தடை விலகும், வேலையில் உள்ள அழுத்தம் குறையும். அப்போ 10ல் குரு வந்தால் பதவி போயிடுச்சுன்னா எப்படி வந்து வேலை இழக்க வேண்டிய சூழ்நிலை வரும்ல. அப்போ இங்கே வேலை வந்து உருவாகும். வேலை தேடிக்கிருக்கேன் சார், எனக்கு ஏற்ற வேலை தேடிக்கிருக்கேன், வேலை கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்கும். அரசாங்க வேலைக்காக எதிர்பார்த்து காத்திருக்கேன், அரசாங்க வேலை கிடைக்குமானா அவங்களுடைய சுய ஜாதகத்தில் சூரிய பகவான் வலிமையாக இருந்தாருன்னா 95% 100% அவங்க கவர்மெண்ட் ஜாப்பில் உட்காருவாங்க. அதில் எந்த மாற்றம் முடியாது. ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்தை விட்டு தள்ளி இருக்க வேண்டிய சூழ்நிலை, குடும்ப உறவுகளுக்குள்ள ஒரு ஒற்றுமை இல்லாத சூழ்நிலை இருக்குது அப்படின்னா அது ஒற்றுமையாகக்கூடிய பாக்கியம் கிரக ரீதியாக ஏற்படும். பொருளாதாரம் சார்ந்த தடை விலகும். இரட்டிப்பான பொருளாதாரம். சார் நான் ஒரு 50,000 எதிர்பார்க்கேன், 1 லட்ச ரூபா கிடைக்கும். சார் நான் 5 லட்ச ரூபா எதிர்பார்க்கேன், 10 லட்சமாக கிடைக்கும். சார் நான் 1 கோடி ரூபா எதிர்பார்க்கேன், 5 கோடி கிடைக்கும். அப்படிங்கிற மாதிரி ஒரு இரட்டிப்பான பொருளாதாரத்தை குரு பகவான் தன்னுடைய பார்வை மூலமாக கொடுக்க போகிறார். நம்ம சொல்கிறது அவர் கொடுக்கறது அப்படிம்பாங்களா, அதே மாதிரி தான் நம்ம சொல்கிறோம் அவர் செய்கிறார். அப்படிங்கிற மாதிரி குரு தன்னுடைய பார்வை மூலமாக இவங்களுடைய 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால தன வாக்கு குடும்ப ஸ்தானம்ங்கிறது ஒரு அங்கீகாரம் பெறக்கூடிய வாய்ப்பாக நம்முடைய துலாம் ராசி அன்பர்களுக்கு இருக்குது. இனிமே தாங்க துலாம் ராசிக்காரங்க ஒரு என்ன சொன்னால் சிரிச்ச முகத்தோடு இருக்க போகிறாங்க. ஆல்ரெடி சிரிச்ச முகமாக தான் இருப்பாங்க. மனசுக்குள்ளே உள்ள வலியும் வேதனையும் வெளியே சொல்லாமல் இருப்பாங்க. வெளியே சிரிச்சுக்கிட்டு வேறு வழி இல்லை, கூட இருக்கவங்க எதுவும் நம்ம தப்பாக நினச்சிடக்கூடாது, நம்மளை யாரும் எடை போட்டுறக்கூடாது. எப்படி நம்ம பல பேரை எடை போடுறோம், அவங்களுடைய குறைகளை கண்டுபிடிக்கும், அவங்களுடைய கஷ்டங்களை சொல்கிறோம், சரி பண்ணுறதுக்கு வழிமுறைகளை கொடுக்குறோம், அவங்கள மாற்றுறோம். ஆனால் நம்ம வலியும் வேதனையும் நமக்குள்ளே தான் இருக்குது அப்படின்னு சிரிச்ச முகமாக போவாங்க. அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, உனக்கென்னையா நீ துலாம் ராசி அப்படியே ஜமையாக இருக்க அப்படிம்பாங்க. டேய் ஒரு நாள் என் வாழ்க்கையை நீ வாழ்ந்துன்னா ஓடி போயிடுவ அப்படிங்கிற மாதிரி தான் துலாம் ராசிக்காரங்களுடைய மனசில் உள்ள வார்த்தைகள் இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட நம்மளுடைய துலாம் ராசி என்பவர்களுக்கு இந்த குரு பயிற்சி காலங்களில் ஒரு மன மகிழ்ச்சிகள் அதிகமாக இருக்கும். வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் உறுதியாக உண்டு. புதிய வண்டி வாங்க நினைக்கேன், அது காராக இருக்கட்டும் பைக்காக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் வண்டி வாகனங்கள் வாங்கி ஒரு மகிழ்ச்சி அடையக்கூடிய பாக்கியம் துலாம் ராசிக்கு உண்டு. அதுக்கப்புறம் அம்மாவுடைய ஹெல்த்தில் ஏதாவது பிரச்சனை இருக்குது வைக்கினா அது உறுதியாக துலாம் ராசி என்பவர்களுக்கு சரியாயிருங்கிறது கிரக ரீதியான உண்மை. இவங்களுக்கான அந்த திருமணம், குழந்தை பேர் அதெல்லாம் எப்படி இருக்குது சார்? திருமண வாழ்க்கைங்கிறது செப்டம்பர் மாதத்துலேருந்து நவம்பர் மாதத்துக்கு அப்புறம் உறுதியாக உண்டு.
ஸோ இப்போ வரையும் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணணும். குழந்தை பாக்கியங்கிறது அவங்களுடைய சுய ஜாதகத்தில் வலிமையாக இருந்தால் குழந்தை பாக்கியம் உறுதியாக உண்டு.